அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் கடந்த சில நாட்களாக இடைச்சொற்களை பற்றி அறிந்து வருகிறோம். முதலாவது ஜர்ரு செய்யும் எழுத்துக்கள், இடைச்சொற்கள். அது ஒரு 16 அல்லது 17 எழுத்துக்கள் இருக்கிறது. அந்த எழுத்துக்கள் ஒரு பெயர் சொல்ல கடைசிக்கு ஜர்ரு செய்யும். இந்த பாடத்தை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியான அர்த்தங்கள் இருக்கிறது என்பதையும் பார்த்துட்டோம். அதற்கடுத்து இன்ன, அன்ன, கண்ண, லாக்கின்ன, லைத்த, லால்ல, இந்த ஒரு 6 எழுத்து. இந்த 6 இடைச்சொற்களும் என்ன செய்யும்னு கேட்டால், வாக்கியத்தில் தான் அது வரும். வாக்கியத்தில் எழுவாயாக இருக்கிற அந்த சொல்லுக்கு நசபு செய்யும், பயனிலையாக இருக்கிற சொல்லுக்கு ரஃபு தான் இருக்கும். அதை ரஃபை தக்க வச்சிரும். இந்த 6 சொல்லுடைய சட்டத்தை பார்த்துட்டோம். அதில் இன்னண்டு எப்போ பயன்படுத்தணும், அண்ணண்டு எப்போ பயன்படுத்தணும், அண்ணண்டு எப்போ பயன்படுத்தணும், அதனுடைய அர்த்தங்களையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக அது 16, 16, 22 பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு 2 மா, லா. மா என்கிற ஒரு எழுத்து, லா என்ற எழுத்து. இந்த 2 இடைச்சொற்களை பற்றி நம்ம கடைசியாக நம்ம பார்த்தோம். இந்த மா என்ற சொல்லுக்கும் லா என்ற சொல்லுக்கும் இல்லை என்கிற அர்த்தம் இருக்கிறது. இந்த இல்லைன்ற அர்த்தம் இருந்தாலும் அந்த இல்லை என்பது 2 வகையில் இருக்கிறது. எந்த பாஷையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை என்று சொல்வதற்கு என்ன இருக்குது, 2 கருத்து இருக்குது. என்ன கருத்து இருக்குன்னு கேட்டால், ஒரு பொருளே இல்லை என்று சொல்வது அது ஒரு வகையான இல்லை. இன்னொன்று, அந்த பொருள் இருக்கும், அந்த பொருளில் இந்த மாதிரி தன்மை இல்லை அப்படின்னு சொல்வது ஒரு இல்லை. அப்போ ஒரு பொருளில் இந்த தன்மை இல்லைன்னு சொல்லும்போது ஒரு வாக்கியமாக இருக்காது. உதாரணமாக, ஜெயிது நல்லவன் இல்லை. அப்போ ஜெயிது இருக்கிற ஆள் அவன் நல்லவன் கிடையாது. இப்போ எதை நம்ம எதை இல்லைங்கிறோம், ஜெயிது என்பவனை அவனே இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஜெயிது இருக்கிறான், அவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஜெயிது நல்லவன் இல்லைன்னு சொல்கிறதுல உள்ள இல்லை இருக்குது இல்லையா, அந்த இல்லைக்கு என்ன அர்த்தம், ஜெயிதிடத்தில் இருக்கிற ஒரு தன்மையைத்தான் நம்ம இல்லைங்கிறோம். வீட்டில் செய்திருக்கிறானான்னு கேட்கும்போது மா செய்துன் ஃபித்தாரி, வீட்டில் செய்து இல்லை, இதில் செய்தே இல்லைங்கிறோம். வீட்டில் செய்து இல்லை, வீட்டில் ஃபாத்திமா இல்லை அப்படின்னு சொன்னால், ஃபாத்திமா இல்லைங்கிறது ஃபாத்திமாவே இல்லைன்றோம், ஆளே இல்லை வீட்டில் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஃபாத்திமா ஒரு அறிவாளி இல்லை அப்படின்னு சொன்னோம்னு சொன்னால், ஃபாத்திமா இருக்கிறா, அவன் அறிவாளி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த தன்மையை மறுக்கிறோம். அப்போ இந்த மா என்பது லா என்பதும் இந்த வாக்கியத்தில் இந்த தன்மையை மறுக்கும் இல்லையா. அப்போ தான் நம்ம நேற்று நடத்தின பாடத்தில் உள்ளவாறு ஒரு முதல் எழுத்துக்கு ரஃபு செய்யும், 2வது எழுத்துக்கு நசபு செய்யும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த பொருளே இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வாக்கியமெல்லாம் வராது. ஒரு சொல்லு தான் வரும். மா ஜெய்துன், ஜெய்து இல்லை, ஜெய்து இருக்கிறானா, ஜெய்துன் ஃபித்தாரி, ஜெய்து இருக்கிறானா, மா ஜெய்து இல்லை, ஜெய்தே இல்லைன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இல்லைன்னு சொல்வதற்கு என்ன வராது, ஒரு சென்டென்ஸ் வராது, வாக்கியம் வராது, ஒரு வார்த்தை போதும். அப்போ ஒரு வார்த்தையில் மாத்திரம் வரக்கூடிய மா ஒன்று இருக்கிறது, ஒரு வாக்கியத்தில் வரக்கூடிய மா ஒன்று இருக்கிறது. வார்த்தையில் வரக்கூடிய மாவுடைய சட்டத்தை நம்ம பார்க்கல. இப்போ எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஒரு வாக்கியத்தில் மா வந்துச்சுன்னு சொன்னால் அது என்ன அர்த்தத்தை தரும் என்றால், அந்த எழுவாய்க்கு அந்த பயனிலை இல்லை, அந்த எழுவாய் என்ற ஆளுக்கு பயனிலையில் சொல்லப்படக்கூடிய அந்த தன்மை இல்லை என்கிற அர்த்தம் தரும். அப்போ தான் 2 வகையான வேலை செய்யும். அது முதல் இதுக்கு ரஃபு செய்யும், 2வதுக்கு நசபு செய்யும். மா ஜெய்துன், ஜெய்து சாலிஹன், சாலிஹானவன் இல்லை. அப்போ ஜெய்து என்று ஒரு வார்த்தை தேவைப்படுது. ஜெய்து என்னவாக இல்லை, சாலிஹாக இல்லை, நல்லவனாக இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ தான் வாக்கியத்தில் வந்திருக்கு. என்னட்ட மாவை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாக்கியத்துக்கு முழு அர்த்தம் கிடைக்கும். ஜெய்துன் சாலிஹுன், ஜெய்து நல்லவன், மா ஜெய்துன் சாலிஹன், ஜெய்து நல்லவன் இல்லை. அப்போ இந்த இல்லைங்கிறது எதை குறிக்குது என்று கேட்டால், அந்த பொருளையே இல்லைன்னு சொல்லக்கூடியதற்கு இது வரல. அந்த பொருளில் இந்த மாதிரியான அம்சம் இல்லை, இந்த மாதிரியான சாலிகான தன்மை இல்லை, அறிவு இல்லை, ஒழுக்கம் இல்லை, அப்படி அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்துக்கு வருகிறது. இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு வந்த மாவு இல்லாமல் எதுக்குள்ளதுன்னு கேட்டால், இந்த வாக்கியத்தில் வரக்கூடியது. அது 2 வேலை செய்துன்னு சொல்கிறோம்ல, 2 வேலை என்ன செய்யுது,
எழுவாய்க்கு வந்து ரஃபு செஞ்சு விடுது, பயனிலைக்கு வந்து நசபு செய்யுது, அப்படின்னா வாக்கியம் வந்துடுதுல. அப்போ இந்த மாவும் லா அதுக்கு தான் என்ன செய்வாங்கன்ற இந்த மா லாவை சொல்லும் பொழுது லைசவுக்கு ஒப்பான லைசவை போன்ற மா என்று சொல்வார்கள். லைசவோட தான் இப்படி அர்த்தம் வரும். லைசா தான் அந்த வாக்கியத்தில் வரும். லைச செய்தும் ஆலிமன், செய்த ஆலிமாக இல்லை, அவனாக இவனாக அதுவாக இதுவாக இல்லைன்னு சொல்கிறோம்ல, அந்த இல்லை சொல்வதற்கு லைசாவை பயன்படுத்துவாங்க. அந்த லைசாவுடைய அர்த்தத்தை தரக்கூடிய மா லா என்று இந்த மாலாவுக்கு பேர். இன்னொரு மா இருக்கிறது, அது ஒரு சொல்ல தான் வரும், அதுக்கு ரஃபோசியம், அதை நம்ம படிக்கலை. அதை இப்போ உள்ளது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற மாலா என்பது எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால் லைசாவுடைய அர்த்தத்தில் வரக்கூடிய மா என்று இதை சொல்வார்கள், லைசாவுடைய அர்த்தத்தில் வரக்கூடிய லா என்று இதை சொல்வார்கள். ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்று கேட்டால் இது வந்து ஒரு அந்த பொருளை வந்து நஃபி செய்கிறதுக்கு வராமல் அந்த பொருளில் உள்ள ஒரு தன்மையை நஃபி செய்கிறதுக்கு வரும், மறுக்கிறதுக்கு வரும், அது வாக்கியத்தில் தான் வரும் என்ற காரணத்தினால் அந்த பேர் லைசவை போலன்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த ஒரு ரெண்டையும் நம்ம படிச்சிட்டோம் சரியா. ஜருடைய ஹர்ஃபு ஒரு 16 17, அதுக்கப்புறம் தாய்க்கு இந்த அண்ணவுடைய வகையில் ஒரு 6, அதுக்கப்புறம் இப்போ அதில் ஒரு 2. இதுக்கு அடுத்தது இன்னொரு வகை இடைச்சொல்ல பார்க்க போகிறோம். இன்னொரு இடைச்சொல் என்னென்னு கேட்டால் விழி வேற்றுமை. விழி வேற்றுமைன்னு சொன்னால் ஒருவரை கூப்பிடுவதற்குன்னு ஒரு ஸ்டைல் எல்லா பாஷையிலும் இருக்கும்ல. தமிழில் எப்படி கூப்பிடுவோம்? தமிழில் வந்து ஒரு ஏகாரம் போட்டு விட்ருவோம். எதுவாக இருந்தாலும் ஏகாரம் போட்டால் என்ன செஞ்சிடும், அது கூப்பிடுற சொல்லாக மாறிடும். எப்படி இப்ராஹிம் ஒருத்தருடைய பேர், இப்ராஹிமேன்னா கூப்பிடுறோம்னு அர்த்தம். அந்த கூப்பிடுவதற்கு தமிழில் என்ன செய்வோம், அந்த பெயரின் கடைசியில் ஒரு ஏன்னு சேர்த்துக்கிறோம். முகமதே, இஸ்மாயிலே, அண்ணனே, தம்பியே, தாய்மார்களே, பெரியோர்களே அப்படின்னு கூப்பிட்றோம்ல. அந்த கூப்பிடும்போது என்ன செய்வோம்னு கேட்டால் அந்த கடைசியில் ஒரு ஏ போட்டு விட்ருவோம், ஏகாரம் போட்டுருவோம். அவர்களே, இவர்களே, அந்த மாதிரி போடுறது. இது தமிழில் வந்து இது விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. அதாவது விழிக்குன்னா கூப்பிடுறது, அழைத்தல். அப்போ அழைத்தற்குரிய வேற்றுமை என்று இதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. அப்போ இதே மாதிரி கூப்பிட்றதுக்கு வந்து இப்படி இல்லாமல் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் தூரமாக உள்ளதை கூப்பிட்றதா என்ன செய்வாங்க, ஓ மானிடான் ஓன்னு சொல்லி சேர்த்துக்குருவாங்க ஆரம்பத்தில். அப்படி கூப்பிடும்போது என்ன செய்வாங்கன்னா ஆகாரம் போட்டுருவோம், மானிடா, மனிதா, மனிதனே என்று சொல்வது கிட்டத்தில் உள்ள ஆளை கூப்பிடுவாங்க. தூரத்தில் உள்ளபோது ஓ மானிடா, ஓ மனிதாண்டு ஓ போட்டு என்ன செய்வாங்க, மனிதான்று நீட்டி விடுவாங்க. இப்படி ஆகாரம் போட்டுருவாங்க. ஆண்டு நீட்டினா ஆகாரம், ஏண்டு நீட்டினா ஏகாரம். அப்போ வந்து கிட்டத்தில் உள்ளவனை கூப்பிட்றதுக்கு என்ன செய்வாங்க, மனிதனே, அவனை, இவனேன்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப தூரத்தில் சத்தம் போட்டு கூப்பிட வேண்டியிருக்கு. அப்போ என்ன செய்யணும், அப்போ ஓண்டு ஒன்று முன்னாடி போட்டப்போ தான் கவனம் திரும்பும். ஓ மானிடா அப்படின்னு கூப்பிட்டோம்னா அவனுக்கு என்ன செய்யும், அது விளங்குங்கிறதுக்காக வேண்டி தூரத்துக்கு இப்படி வச்சுருக்கிறாங்க. இப்படி இருக்கிற மாதிரி அரபு மொழியிலையும் அந்த விழி வேற்றுமை அழைப்பதற்குரிய ஹர்ஃபுகள் இருக்கிறது. அழைப்பதற்கு உரிய ஹர்ஃபு இருக்குது. இந்த அழைப்பதற்குரிய ஹர்ஃபுகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 5 வச்சுருக்குறாங்க. அது கூப்பிட்றதா இருந்தால் என்ன செய்யணும், 5 எழுத்து வச்சுருக்கு, 5 ஹர்ஃப் வச்சுருக்குறாங்க. இந்த 5மே தமிழில் வந்து கடைசியில் வரும்ல, அப்படி வராமல் ஆரம்பத்தில் வந்துடும். அந்த அவர்களே, இவர்களேன்னு நம்ம என்ன செய்கிறோம், கூப்பிட்றதுக்குரிய அடையாளத்தை பெயர் சொல்லுடைய லாஸ்ட்டில் கொண்டே வைக்கிறோம். தமிழில் என்ன, அரபியில் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த பெயருக்கு முன்னாடி அதை போட்டுடணும். அந்த அழைக்கிறதுக்குரியது என்ன என்று கேட்டிங்கன்னா, 1வது வந்து யா. 1வது என்னது, இந்த டிஸ்பிளேயில் பார்த்துருங்க, யான் இருக்குது. யான்னா A1 அலிஃப் 1 யா. இந்த யா என்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவாங்க, கூப்பிடுவதற்கு பயன்படுத்துவாங்க. யா செய்து, யா இப்ராஹிம், யா மூசா, வந்து அது மாதிரி யாகல மக்கா வாசிகளை, யாயுகல்லதி நாமனும் மூமின்களை இப்படின்னு பேசுவாங்க. யா என்கிற வார்த்தையை வந்து அழைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லு யா. இந்த யா வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால், கிட்ட இருந்தாலும் யா போட்டு கூப்பிடலாம், தூரத்தில் இருந்தாலும் யா போட்டு கூப்பிடலாம். இந்த யாங்கிறது வந்து நம்ம இதுக்கு ஆமீலுக்கு தான் இதை படிக்கிறோம், இது என்ன வேலை செய்யும்ண்டு. அதனால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த அர்த்தத்தையும் விளைவிக்கிறோம். யா என்பது வந்து ஒருவரை கூப்பிடுறீங்க, ஒரு 5 அடி தூரத்தில் உட்காந்துருக்காரு கிட்ட, அவருக்கும் யா போட்டு கூப்பிடலாம். ஒரு 25 அடி தூரத்தில் இருக்கார், அதுக்கும் யா போட்டு கூப்பிடலாம். கிட்டத்தில் இருந்து யா இப்ராஹிம்னு கிட்டத்தில் இருந்தாலும் கூப்பிடலாம், தூரத்தில் இருந்தாலும் என்ன செய்யலாம், யா இப்ராஹிம் என்று கூப்பிடலாம். அப்போ இந்த யா என்று ஒரு விழி வேற்றுமை இருக்கிறது. இந்த வேற்றுமை என்ன செய்யும்னு கேட்டால், கிட்ட உள்ள ஆளையும் கூப்பிடலாம்,
தூரத்தில் உள்ள ஆளையும் கூப்பிடலாம். இது ஃபஸ்ட்டு உள்ள விஷயம். அப்படி கூப்பிடும் பொழுது இதுக்கு என்ன ஏராபு செய்வது? கிட்ட உள்ள ஆளை கூப்பிட்றீங்க, தூரம் உள்ள ஆளை கூப்பிட்றீங்க. கூப்பிடும் பொழுது ஜெயிதை கூப்பிட்றீங்க, ஃபாத்திமாவை கூப்பிட்றீங்க, அப்துல் காரை கூப்பிட்றீங்க. இப்படி கூப்பிட்டோம்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக அதை வந்து ஏராபு செய்யும். கூப்பிட்றதுல என்ன செய்யும்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக ஏராபு செய்யணும். எப்படி செய்யணும்னு கேட்டால், இப்போ வந்து ஜெயிதுன்னு இருக்குது. ஜெயிதுங்கிறதுனா அது சிங்கிள் வேர்டு, தனி வார்த்தை. தனி வார்த்தையாக இருக்கக்கூடிய ஜெயிது, முகமது, மூசா, முஸ்தபா, ஃபாத்திமா, ஆயிஷா, இதெல்லாம் தனித்தனி நபர்கள், தனித்தனி சொல்லு. அதே மாதிரி தனித்தனி சொல்லாக இருக்கிறதை நீங்கள் கூப்பிட வேண்டிய நிலையும் வரும். சில பேருக்கு வந்து பேர்லே இலாபு செய்யப்பட்ட சொல்லு வச்சுருப்பாங்க. அப்துல்லா ஒரு ஆளுக்கு பேர் தான், அந்த பேரில் 2 வார்த்தை வருது பாருங்க. அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஹலீலுர் ரஹ்மான், ஹலீலுல்லா, ஹபீபுர் ரஹ்மான். அது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அந்த மாதிரி சொற்களும் இருக்குது. அப்போ தனித்தனி சொல்லாக இருந்தால் அதுக்கு ஒரு விதமாக ஏராபு செய்யணும். தனித்தனி சொல்லாக இல்லாமல் இலாபத்து செய்யப்பட்ட சொல்லு, ஒரு ஆளுடைய பேர் வந்து இலாபத்து செய்யப்பட்டிருக்கும்ல, அல்லாஹ்வுடைய அடிமை, ரஹ்மானுடைய அடிமை, அல்லாவின் நேசன், அல்லாவின் கூட்டாளின்னு பல பெயர்கள் வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இலாபத்து செய்யப்பட்ட பேராக இருந்தால் அதனுடைய ஏராபு வந்து அது ஒரு விதமாக செய்யணும். எப்படி செய்யணும்னு கேட்டால், இப்போ ஜெயிது, அம்ரு, பக்ரு இப்படி கூப்பிட்றீங்க. அல்லது மனிதனை கூப்பிட்றீங்க, யார் ரஜுல், ஒரு மனுஷனை கூப்பிட்றீங்க. கூப்பிடும்போது மனிதன் ஒரு பேர் தெரியாது உங்களுக்கு, தப்பில் ஒரு உட்காருக்கான், யார் ரஜுலு, ஓ மனிதனன்னு கூப்பிட்றீங்க. அது கூட ஒத்த வார்த்தை தானே, ஒத்த வார்த்தை தான். அப்போ ஒத்த வார்த்தையில் உள்ளவரை நீங்கள் அழைப்பதாக இருந்தால், ஏன்னா இது மனுஷனுக்கு தான் அழைக்க முடியும். அழைத்தல் என்பது வந்து ஆடு மாடு கூப்பிட முடியாது. அதே மாதிரி காற்று இதெல்லாம் இலக்கியமாக கூப்பிடுவாங்க. சும்மா வச்சு தண்டல் காற்று அப்படின்லாம் கூப்பிடுவாங்க. அதை ஒரு ஒரிஜினலாக கூப்பிட்றது எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால் மனுஷனுக்கு உள்ளது தான். அப்போ அது மனிதனை அழைக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஒத்ததாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அழைக்கப்படக்கூடிய அந்த சொல்லுக்கு வந்து ரஃப செய்யணும். ஆனால் அந்த ரஃப எப்படி செய்யணும்னு கேட்டால் தன்வீன் இல்லாமல் செய்யணும். ஜெயிது இருக்குல்ல, ஜெயிது வந்து அல் இருந்துச்சுன்னு சொன்னால் அஸ்ஸைது என்று சொல்லுவோம். அந்த ஜெயிதில் அல் சேர்க்கப்படாட்டி ஜெய்துன் என்று சொல்லுவோம். அதுக்கு ரஃபோ செய்கிறாந்தா ஜெய்தன், ஜெய்தின், நசப் செய்கிறாந்தா ஜெய்தன், ஜர்ரு செய்கிறாந்தா ஜெய்தின், அந்த தன்மீனோட தான் சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ யா சேர்த்துட்டிங்கன்னா ஏறக்குறைய இது அல் மாதிரி, அல்ங்கிறது சேர்த்தால் எப்படி தன்மீன் வராதோ அந்த மாதிரி என்ன செய்யணும், தன்மீன் இல்லாமல் ரஃபோ செய்யணும். அப்போ ஜெயிதை கூப்பிட்றீங்கன்னா என்ன செய்யணும், யா ஜெய்து. ஃபாத்திமாவை கூப்பிட்டிங்கன்னா யா ஃபாத்திமத்து. முகமதை கூப்பிட்டா யா முஹம்மது, துன்னு சொல்லக்கூடாது, யா முஹம்மது. அப்போ யா என்ற வார்த்தையை யா இல்லை, இன்னும் 4 வார்த்தை இருக்குது. இப்போ யாவை பற்றி மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அழைப்பதற்கு விழிவேற்றுமைக்கு பயன்படுத்தக்கூடிய இடைச்சொற்களில் வந்து யா என்பது ஒரு முதலிடத்தில் இருக்கிறது. இது வந்து கிட்டத்தில் உள்ள ஆளையும் கூப்பிடலாம், தூரத்தில் உள்ள ஆளையும் கூப்பிடலாம். கூப்பிடும் பொழுது இந்த எழுத்தை சேர்த்தவுடனே என்ன ஏராபு வரும் என்று கேட்டால் இது ரஃபோ செய்யும். ரஃபோ செய்யும் என்றால் அது தன்வீன் இல்லாமல் ரஃபோ செய்யும். சரியா? ரெண்டாக கூப்பிட்டிங்கன்னா யா ஜெய்தானி, யா ஜெய்தூன்னு அப்படி வந்துடும். அதில் குழப்பம் வராது. ஒருமையில் கூப்பிடும்போது மட்டும் என்ன ஆகும்னு கேட்டால் அதுக்கு ரஃபம் செய்யணும், தன்வீன் வச்சிடக்கூடாது. அப்போ இது ஒரு வகையில் ஒரு ஏராபு. அதே நேரத்தில் வந்து அப்துல்லா கூப்பிட்றீங்க. அப்துல்லாங்கிறது ஒரு வார்த்தையா 2 வார்த்தை. அந்த 2 வார்த்தை எப்படி சேர்க்கப்பட்டிருக்கு, இலாஃபத்தாக சேர்க்கப்பட்டிருக்கு. இலாஃபத்துனா அல்லாஹ்வுடைய அடிமை, ரஹ்மானுடைய அடிமை, அப்துல் ரஹ்மான், ரஹீமுடைய அடிமை அப்படின்னு சொல்லி இப்படி ஜாயிண்ட் பண்ணி இலாபத்து செஞ்சு ஒரு ஆளுக்கு பேராக வச்சுவிட்டோம். சொல்லு 2 இருக்குது, அந்த 2ம் சேர்ந்து தான் ஒரு ஆளுக்கு பேர். அப்படி இருக்கும்போது அவரை கூப்பிட வேண்டியிருக்கு. அதை எப்படி கூப்பிடணும்னு கேட்டால் அந்த முதல் எழுத்திற்குள்ள இலாபு செய்யப்பட்டு முலாஃப் இருக்கும்ல, அதுக்கு வந்து நசபு செஞ்சு கூப்பிடணும். அப்துல்லா கூப்பிட்றதா இருந்தால் யா அபுதல்லாஹி இப்படி கூப்பிடணும். ஜெயிதை கூப்பிட்றதா ஜெயிது, பக்ரு, ஹாலிதை கூப்பிட்றீங்க, யா ஜெயிது, யா பக்ரு, யா ஹாலிது, யா இஸ்மாயிலு, யா இப்ராஹீமு, யா மூசா. மூசாவில் அது வராது, அந்த அலிஃப் இருக்கிறதுனால அந்த அரபு வராது. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்குருவோம். அதே ஒரு பொம்பளையை கூப்பிட்றோம், யா ஃபாத்திமத்து, யா ஆயிஷத்து, யா ஹதீஜத்து. இப்படி என்ன செய்யணும், எல்லாத்துக்குமே ரஃபு செஞ்சு கூப்பிட்டுக்குருவோம். அதே நேரத்தில் வந்து அந்த இலாபத்து செஞ்சு வர்ற வார்த்தையாக இருந்தால் எப்படி கூப்பிடணும்னா யா அபுதல்லாஹி இப்படி கூப்பிடணும். யா அபுதல்லாஹி
அப்துல்லாவில் பாருங்கள் யா வந்தோன்னா தாலுக்கு வந்து ஃபத்தஹ் வந்திருக்கு, அங்கே தான் நசபு செய்யணும். அல்லாஹுக்கு ஏன் ஜர்ரு வருதுன்னா இலாபத்தினால, அப்துல்லா அந்த 2 வார்த்தையும் இலாபத்து பண்ண காரணத்தினால அப்துல்லாஹின்னு வந்துருச்சு. இப்போ கூப்பிட்றது வந்து ரசூலுல்லாவை கூப்பிட்றாங்க, யா ரசூலுல்லான்னு கூப்பிடக்கூடாது, யா ரசூல் அல்லா, அல்லாவின் தூதரே. ரசூல்லா பார்த்து சஹாபாக்கள் பேசும்போதெல்லாம் யா ரசூல் அல்லான்னு என்ன செய்வாங்க, கூப்பிடுவாங்க. யா ரசூலுல்லான்னு கூப்பிட மாட்டாங்க, கூப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டால் அங்கே இலாபத்து, அல்லாவின் தூதரே. இப்படி வந்து ஒரு ஒரு ஆளுடைய அடிமை, ஒரு ஆளுடைய மகன், ஒரு ஆளுடைய அதெல்லாம் இலாபத்தானே. நீ உதாரணமாக வந்து இப்ராஹிமுடைய மகனேன்னு இருக்கிறோம், யா இப்ன இப்ராஹிம், யா இப்ராஹிம் மகனே கூப்பிட்றோம், பேர் தெரியாது, எப்படி கூப்பிடுவீங்க, எப்ன இப்ராஹிம், எப்னன்னு சொல்லணும். ஏன் இலாபத்து செஞ்ச இப்ராஹிமுடைய மகன் வருதில்ல, இலாபத்து செஞ்சு ஒரு ஜோடி ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் முதல் வார்த்தைக்கு என்ன செய்யணும், நசபு செய்யணும். யா அப்தல்லாஹி, யா அப்துர் ரஹ்மானி, யா ஹலீலர் ரஹ்மான், யா ஹபீபல்லா. ஹபீபுல்லான்னு ஒரு ஆளுக்கு பேர் இருக்குது, ஹபீபுல்லாவை கூப்பிட்டிங்கன்னா ஹபீபுல்லாவேன்னு கூப்பிடக்கூடாது, எப்படி கூப்பிடணும், யா ஹபீபல்லா அப்படின்னு கூப்பிடணும். அப்போ வந்து இப்போ ரசூலை கூப்பிட்றோம், ரசூலை மட்டும் கூப்பிட்றோம், யா ரசூலு. அல்லாவுடைய ரசூல்னு கூப்பிட்றோம், யா ரசூல் அல்லா. ரசூல் என்கிற வார்த்தையை எப்படி கூப்பிடலாம், யா ரசூலு ரசூலே, யா ரசூல் அல்லாஹி, அல்லாவுடைய ரசூலே. அப்போ அந்த இடத்துல ரசூலு என்று சொல்கிறோம், இந்த இடத்துல ரசூல்லா என்று சொல்கிறோம். அப்போ இந்த நிதாண்டு இதுக்கு பேர், அரபியில் என்ன பேர், விழிவேற்றுமை அழைப்பதற்கு பயன்படுத்தக்கூடியதுக்கு வந்து நூனு தாலு அலிஃபு ஹம்சா, நிதா. நூனு தாலு அலிஃபு ஹம்சா, நிதான்னு சொல்லுவாங்க. இந்த நிதாங்கிறது விழிவேற்றுமை என்பது வந்து இப்படி ஒரு சட்டம் இருக்குது. கூப்பிடும் பொழுது 2 விதமான ஏராபு இருக்கிறது. சிங்கிள் லெட்டராக இருந்துச்சுன்னு சொன்னால், சிங்கிள் வாக்கியமாக இருந்தால் அதுக்கு வந்து ரஃபோ செஞ்சு கூப்பிடணும், தன்வீன் இல்லாமல். இலாபு செய்யப்பட்டதாக இருந்தால் அது என்ன செய்யணும், நசபு செஞ்சு, நசபுனா முதல் இது தான் நசபு செய்வாங்க, 2வது தான் இலாபத்தினால ஜர்ரு வந்துடுமே. அப்துல்லாவில் அப்துக்கு தான் செய்யணும், அல்லாவுக்கு செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அப்து காரணத்தினால் அல்லாவுக்கு ஜர்ரு தன்னால் வந்துடும். அப்போ இலாபு செய்யப்பட்டதாக இருந்தால் அந்த முதல் வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நசபு செஞ்சு படிக்கணும். இது வந்து யா என்று ஒரு வார்த்தை, இல்லத்து இந்த நிதாவுடைய எழுத்தில் வந்து யான்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. இதுதான் மேக்சிமம் ஒரு சொல்வதாக இருந்தால் ஒரு 80-90 அளவுக்கு இருக்கும். இதுதான் பயன்படுத்துவாங்க அழைப்பதற்கு. இன்னும் 4 சொல்கிறாங்க. இந்த நாளெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எங்கேயாவது பார்க்கலாம், அரிதாகத்தான் பார்க்கலாமே தவிர கூப்பிட்றதா இருந்தால் யா தான். எதுக்கு எடுத்தாலும் யா போட்டு தான் என்ன செய்வாங்க, கூப்பிடுவாங்க. யாங்கிறது ஃபஸ்ட்டு. இந்த யா வந்து எதுக்கு விடுறதுன்னுட்டா, கிட்ட உள்ள ஆளையும் கூப்பிடலாம், தூரத்தில் உள்ள ஆளையும் கூப்பிடலாம். இது அதனுடைய பொருளில் உள்ளது. அடுத்தது ஐயாண்டு ஒன்று இருக்குது, ஐயா. இந்த யாவுடைய ஐயாண்டு, ஐயா அலிஃபை ஒன்று சேர்த்து கூப்பிடுவாங்க. இதெல்லாம் எங்கேயாவது நீங்கள் தேடி பார்த்தா அந்த ஒரு வார்த்தை கிடைக்கும். இப்போ குரான் பூரா தேடி பார்த்தா ஐயா போட்டு ஒன்றுமே வராது. வணங்குதா? இந்த ஐயா வச்சு, ஐயா எதுக்கு உள்ளதுன்னா அது கூப்பிட்றது தான். எப்போ கூப்பிட்றதுன்னு கேட்டால், கிட்டத்தில் இருக்கிற ஆளை கூப்பிடக்கூடாது. தூரத்தில் ஒருத்தன் இருக்கான், இஸ்மாயில் வந்து எங்கேயோ இருக்கிறான், சத்தம் போட்டு கூப்பிட வேண்டியிருக்கு, ஐயா இஸ்மாயில் நினைச்சு கத்தணும். அப்போ ரொம்ப கத்தி கூப்பிட்றதுக்கு தான் ஐயா போடுவாங்க. கத்தாமல் கூப்பிட்றதுக்கு யா போட்டுக்கிறணும். கத்தாமல் எது கூப்பிடுவோம், கிட்ட இருந்தால் கத்த மாட்டோம், தூரமாக இருந்தால் கத்துவோம், சத்தம் போட்டு சொல்லுவோம். இப்போ சத்தம் போட்டு அழைப்பதற்கு உரிய, அதாவது தூரம்னு அர்த்தம். நிதாயில் பயீது, இது பயீதுடைய நிதா. பயீதுன்னா தூரம், தூரத்தில் உள்ளவனை அழைப்பதற்கு என்ன வார்த்தை, ஐயா. அப்போ ஜெயிது தூரமாக இருக்கிறான், ஐயா ஜெயிது, அந்த ரஃபோ தான் செய்யணும். அந்த 5 நிதாவுடைய எழுத்துமே ஒரு வேலையை தான் செய்யும். என்னது, ரஃபோ செய்யும், நசபு செய்யும். ஒத்த வார்த்தை, ஒத்த சொல்லாக இருந்தால் நசபு செய்யும், ரஃபோ செய்யும், தன்வீன் இல்லாமல். இலாவு செய்யப்பட்டிருந்தால் என்ன செய்யும், நசபு செய்யும். அப்போ யாவும் அந்த வேலையைத்தான் செய்யும், ஐயாவும் அந்த வேலையைத்தான் செய்யும். வித்தியாசம் என்னன்னு கேட்டால், ஐயா என்பது வந்து கொஞ்சம் தூரத்தில் உள்ளவர்கள் அழைப்பதற்கு, கிட்ட உள்ளால் ஐயா கூப்பிடக்கூடாது. இன்னொரு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு, ஐயா செய்துன்னு கூப்பிடக்கூடாது. எப்படி கூப்பிடணும், யா செய்துன்னு கூப்பிடணும். அதே நேரத்தில் வந்து இந்த ஏராப்பு செய்யும் பொழுது ஐயா ஜெய்து, ஐயா அப்துல்லா. ஜெயிதை கூப்பிட்டா ஐயா ஜெய்துன்னு கூப்பிடுங்க. அப்துல்லா கூப்பிட்டிங்கன்னா ஐயா அப்தல்லான்னு கூப்பிடுங்க. அப்போ இந்த யா ஒன்று ஐயா ஒன்று, 2வது விஷயம். 2க்கும் ஒரே டியூட்டி தான், ஒரே அழைப்பு தான். வித்தியாசம் ஒரே ஏராப்பு தான் செய்யும். அது வித்தியாசமே கிடையாது. வித்தியாசம் எதுன்னு கேட்டால், இது தூரத்தில் உள்ளவனுக்கு, அது 2க்கும். யா என்பது தூரத்தில் இருக்கிறவனுக்கும் சொல்லிக்கிறலாம், கிட்டத்தில் இருந்தாலும் சொல்லலாம். ஐயா என்பது வந்து
தூரத்தில் இருக்கிறவனை கூப்பிட்றதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால் இதை கவிதைகளில் தான் வருது. கவிதைகள் பாடல்கள் அந்த மாதிரி இந்த வார்த்தை யூஸ் ஆகுதே தவிர அதிகமான பேச்சு பழக்கில் இது யூஸ் ஆகுறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஹயா, ஹயான்னா அந்த இந்த ஹயாங்கிறது. அப்போ ஹயாங்கிறதும் அழைக்கிறதுக்கு உள்ளது தான். இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா நிதாயில் பைது தான். இதுவும் பைது, தூரமாக இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்றதா இருந்தால் ஹயா என்றும் கூப்பிடலாம், ஹயா என்றும் கூப்பிடலாம். ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான், தூரத்தில் உள்ள ஆள் கூப்பிட்றது தான், ஒரே யாராபு தான். ஹயா ஜெயிது, ஹயா அப்தல்லா. அது கிட்ட அந்த ஜெய்தை கூப்பிட்டிங்கன்னா ஹயா ஜெய்துன்னு சொல்லணும், அப்துல்லா கூப்பிட்டிங்கன்னா ஹயா அப்தல்லான்னு சொல்லணும். அப்போ ஹயா ஹயா ரெண்டும் சமம் எல்லா வகையிலையும். ஹயா என்பதும் ஹயா என்பதும் அதனுடைய அர்த்தத்தில் சமம், அது செய்கிற ஏராபுல சமம், தூரத்தில் அழைக்கிறதுங்கிற வகையில் அது சமம். அப்போ இந்த ஹயாவும் ஹயாவும் சேம் ஒரே அர்த்தத்தில் உள்ளது. யா மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. என்ன டிஃப்ரெண்ட்டு? கிட்டையும் கூப்பிட்டுக்கலாம், தூரத்துலையும் கூப்பிட்டுக்கலாம், மற்றதெல்லாம் ஒன்று தான் கூப்பிட்றதுக்குள்ளது. ஆக 3 படிச்சிட்டோம். யாண்டு ஒரு நிதாவுடைய எழுத்து, ஹயா என்று ஒரு இடைச்சொல்லு, நிதாவுடைய இடைச்சொல்லு ஹயா, இது ஒரு இடைச்சொல்லாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐன்னு ஒன்று இருக்குது. ஐங்கிற வார்த்தை அலிஃபியை போட்டு ஐங்கிறதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால் கிட்டத்தில் இருப்பான்ல, அதுக்கு தான் ஐ போடுவாங்க. ஐ என்பது ஐ ஜெயித், ஜெயிதேன்னு கூப்பிட்றீங்க, ஐ ஜெயிது, ஐ இப்ராஹிம். நம்ம பக்கத்தில் அடுத்த சேரில் உட்காந்துருக்கிறான், அவனை கூப்பிட்றதா தான் என்ன செய்யணும்? ஐ போட்டு கூப்பிடணும். அப்போ ஐங்கிற வார்த்தை எதுக்கு உள்ளது? அருகில் உள்ளவனுக்கு மட்டும்தான் அந்த ஐ போட வேண்டும். தூரத்தில் உள்ளவனை என்ன செய்யக்கூடாது? ஐ போடக்கூடாது. அப்போ அருகில் இருந்தான்னு சொன்னால் ஐ செய்துன்னு சொல்லலாம், யா செய்துன்னு சொல்லலாம். யாதை 2க்கு உள்ளதாச்சுல, யா என்பது 2க்கும் உரியதாக இருக்கிறதுனால யா செய்து என்றும் சொல்லலாம், ஐ செய்து என்றும் சொல்லலாம். இந்த ஆனால் ஐ எதுக்கு உள்ளது? அது கிட்டத்தில் உள்ளதுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியது, அது ஒரு வகை. அதுக்கப்புறம் வந்து அண்டு மட்டும் சொல்கிறது அலிஃபு. இந்த அலிஃபும் அழைக்கிறதுக்கு உள்ளது தான். அசைத், பக்ரு, அப்தல்லா அப்படின்னு சொல்லி இந்த மட்டும் போட்டு அழைக்குவாங்க, அலிஃபை மட்டும் போட்டு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிட்டாங்கன்னா எது கூப்பிடுவாங்கன்னு கேட்டால் இதுவும் வந்து கிட்டத்தில் உள்ள தான் கூப்பிடுவாங்க. அப்போ மொத்தம் 5ல் யா என்பது தூரத்துக்கும் கிட்டையும், அயா ஹயா தூரத்துக்கு மட்டும், ஐ இது கிட்ட உள்ளதுக்கு மட்டும். மொத்தம் 5ல் வந்து முதல்ல சொன்னது வந்து பொதுவு, 2வது சொன்ன அந்த ஜோடி வந்து தூரத்தில் உள்ளதை அழைக்கிறது, 3வது உள்ள ஜோடி வந்து கிட்டத்தில் உள்ள அழைக்கிறது. திருப்பி ஒருக்கா சொல்வதாக இருந்தால் யா தூரத்தில் உள்ளவனையும் கூப்பிடலாம், கிட்ட உள்ளவனையும் கூப்பிடலாம். அயா ஹயா தூரத்தில் உள்ளவனை அழைக்கிறதுக்கு தான் இந்த 2ஐயும் பயன்படுத்தணும். ஐ இந்த 2 எதுக்கு பயன்படுத்தணும்? கிட்ட உள்ளதுக்கு பயன்படுத்தணும். அப்போ அந்த தூரத்தில் கிட்ட என்கிற வகையில் தான் இந்த 5 எழுத்துக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்கே தவிர எல்லாமே அழைக்கிறதுக்கு உள்ளது தான். எல்லாமே வந்து ஒரே ஏராப்பு தான் செய்யும். அதாவது ஜெயிது இருக்கிறான்னா ஜெயிது, பக்கத்தில் ஜெயிது இருக்கிறான், ஜெயிது இப்ராஹிம் அப்படின்னு கூப்பிடணும். அதுவே பக்கத்தில் அப்துல்லா உட்காந்துருந்தான்னு சொன்னால் அபுதல்லா, ஐ அபுதல்லா. அப்போ ஐ போட்டு கூப்பிட்டாலும் போட்டு கூப்பிட்டாலும் அப்துல்லாவை கூப்பிட்டு அப்படி கூப்பிடணும், அப்துல்லா என்று நசபு செஞ்சு கூப்பிட வேண்டும். இது அந்த அழைப்பதற்குரிய வேற்றுமை உறுப்புகளில் உள்ள ஒரு விஷயம். அடுத்ததாக இந்த இந்த 6 எழுத்து சொல்லிட்டோம்ல, சொன்னதுக்கு பிறகு இந்த எழுத்தை வந்து இதில் சேர்ப்பாங்க. அதாவது ஒரு ஆளை கூப்பிடும் பொழுது முத்தக்கல்லிம் ஏயில் சேர்த்து சில சொற்கள் இருக்கும். முத்தக்கல்லிம் ஏண்டா என்னது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முத்தக்கல்லிம் ஏன்னு சொன்னால் எனது என்று சொல்வதற்கு உள்ள ஏக்கு பேர் முத்தக்கல்லிம் ஏ. அப்போ கிதாபி என்னுடைய கிதாபு, அது மாதிரி சொல்கிறோம்ல, என்னுடைய பேனா, என்னுடைய ஊர், என்னுடைய வீடு, என்னுடைய அண்ணன், என்னுடைய தாய், இப்படி என்னுடையன்னு சொல்கிறோம்ல. இதுக்கு என்ன செய்வாங்கன்னா அரபியில் வந்து ஒரு ஏயை போட்டுக்குருவாங்க. பைத்துன்னா வீடு, என் வீடுன்னா பைத்தி. அதே மாதிரி மஸ்ஜிதுனா பள்ளிவாச, என் மஸ்ஜிதுனா மஸ்ஜிதி. ஜவுஜுனா கணவர், ஜவுஜி என் கணவர். ஜவுஜத்துனா மனைவி, ஜவுஜத்தி என் மனைவி. உம்மு என்றால் தாய், உம்மி என்னுடைய தாய். அபு என்றால் தந்தை, அபி
என்னுடைய தந்தை, இப்படி சொல்கிற எழுத்துக்கு பேர் என்னென்னு கேட்டால் முத்தக்கல்லிமுடைய ஏ. நம்ம அழைக்கக்கூடிய ஒரு ஆள், அந்த ஒரு அழைக்கிற ஒரு ஆள் வந்து முத்தக்கல்லிம் ஏயில் சேர்த்து நம்ம அழைக்கிற மாதிரி வருது. எப்படி வருது? என் மகனை யா இப்னின்னு மகனை கூப்பிட்றீங்க, மகனை கூப்பிட்றீங்க. எப்படி கூப்பிட்றீங்க? என் என் என்பதை சேர்த்து கூப்பிட்றீங்க. எப்படி கூப்பிடுவீங்க? என் மகனே, என் மகனேன்னு கூப்பிட்றீங்க. அது மாதிரி என் அடிமையே, என் ஊழியனே, குலாம்னா ஊழியன், எனது குலாமே, என்னுடைய குலாமேன்னு சொல்கிறீங்க. அப்போ குலாமி என்று சொல்லணும். இந்த மாதிரி முத்தக்கல்லிம் ஏயில் இலாபத்து செஞ்ச வார்த்தையை நம்ம அழைக்கிறதா இருந்தால் அதில் பல வகை இருக்கிறது. என்ன பல வகை இருக்குதுன்னு கேட்டால், முதலாவது வகை வந்து இப்படி, யா இபாதி. இபாதி என்றால் அடியார்கள், அப்து என்றால் அடிமை, அதனுடைய பன்மை இபாது. இபாதுனா அடிமைகள். இபாதி என் அடிமைகள். இப்போ அல்லாஹ் நம்மளை கூப்பிட்றான். எப்படி கூப்பிடுவான்? யா இபாதி, என் அடிமைகளே. இந்த யா வந்ததுனால இங்கே எந்த மாற்றமும் வரலை. ஏன் வரல? இந்த முத்தக்கல்லிம் ஏ வந்து அது ஓவர்டேக் பண்ணி தடுக்குது. அதை இந்த ஆளுக்கு ரஃபவும் செய்ய முடியாது, நசபும் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால் ஏ வந்துருச்சு. ஏக்கு தகுந்தவாறு தான் இந்த கடைசியில் ஏ வந்துருச்சுல, என்னுடைய இந்த ஏ வந்ததுனால அந்த ஏக்கு ஏற்றவாறு தான் என்ன செய்ய ஆளுக்கு நம்ம ஹரக்கத்து செய்யணும். இப்போ கடைசியில் ஏ வந்ததுனால ஏக்கு ஏற்ற ஹரக்கத்து எது? கசர் தான். அப்போ இந்த இபாது என்பதை ஏயில் இலாப்பு செஞ்சதுனால அதை நசபு செய்யமுல அப்தல்லான்னு சொல்லி அந்த மாதிரி இதில் செய்ய முடியுமானா செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னா அந்த முத்தக்கல்லிம் ஏ தடுக்குது. அதனால் இந்த மாதிரி முத்தக்கல்லிம் ஏயில் வர்றதா இருந்தால் அப்படியே சொல்லுங்கள். ஒரு ஏராபு எந்த மாற்றமும் செய்யாமல் சொல்லுங்கள். உங்களுடைய உங்கள் அம்மாவை கூப்பிட்றீங்க, உம்முண்டா தாய். யா உம்மி, உம்மீண்டால போதும், மீமுக்கு எந்த ஏராபும் செய்ய தேவையில்லை. அந்த ஏயினால் அது கசர் கிடைச்சிரும். யா உம்மி, யா அபி, யா அஹி, யா உஹுத்தி, யா குலாமி, யா ஹாதிமி அப்படின்னு சொல்லி, குலாம்னா ஊழியர், வேலைக்காரர். அப்படி கூப்பிடு. என் வேலைக்காரன் என் என்று சேர்க்கறதுனால அதில் என்ன வராது? எந்த ஒரு யாராவும் இல்லாமல் தான் அழைக்கணும். ஏன்னா அந்த யா எல்லாத்தையும் அடித்து தள்ளிடும். கடைசியில் ஏ இருக்கிறதுனால அதுக்கு முந்தின எழுத்துக்கு எந்த யாராவும் வரவிடாமல் அது என்ன செய்யும்? தடுத்துரும். அதனால் இது முத்தக்கல்லிம் ஏயில் சேர்க்கும் பொழுது, அழைக்கும் போது இப்படி செஞ்சிடலாம். இது ஒரு வகை. அல்லது நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், விரும்புனா அந்த ஏயவை எடுத்து விட்டுறலாம். யா இபாதின்னு சொல்கிறதுக்கு பதிலாக யா இபாதி, அப்போ யா குலாமி, யா அபி, யா உம்மி. உம்மி அல்ல. அப்போ என்னுடைய தாய் என்று சொல்வதை ரெண்டு விதமாக சொல்லலாம். யா உம்மி ஏ போட்டு, யா உம்மி ஏ இல்லாமல். அப்போ ஏ இல்லாமல் யா உம்மின்னு சொன்னாலும் அது என்னுடையது இருக்காது, மறைஞ்சு நிற்கிது. மறைஞ்சு நிற்கிறது நமக்கு எப்படி தெரியும்? அந்த கசர் வருதில்ல, அது தெரிஞ்சிடும். உம்மின்னு கசர் வருதில்ல, கசர் வந்தாலே அந்த ஏ வந்தால் தான் அந்த கசர் வந்திருக்கும் அப்படின்னு விளங்கி என்ன செய்யணும்? யா உம்மி என்று இருந்தாலும் யா உம்மி என்ற அர்த்தம் தான் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு ஊழியர் இருக்கிறாரு, யா ஹாதிமி, என் ஊழியரே. இது அழைக்கிறது எப்படி அழைக்கலாம்? இப்படி அழைக்கலாம், யா ஹாதிமின்னு. ஏ எடுத்துவிட்டு யா ஹாதிமி, என்னுடைய ஹாதிமே. நம்ம முத்தக்கல்லிம் ஏயில் சேர்க்கும்போது எத்தனை வகை இருக்குது? ஒன்று அந்த ஏயை வச்சு சொல்லலாம், அல்லது அந்த ஏ இல்லாட்டா கூட அந்த கசரை வச்சு இந்த ஏயை கண்டுபிடிச்சிக்கலாம்ல. ஏன்னா கசர் சும்மா வராது. இப்போ அதீன்னு கசர் செய்வதாக இருந்தால் ஜருடைய எழுத்து ஏதாவது இருந்தால் தான் அதை கசர் வரும். இங்கே ஜருடைய எழுத்து ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது கசர் வருமானால் அது முத்தக்கல்லிம் ஏயினால் வந்த கசராக தான் இருக்கும். என்ன கசராக தான் இருக்கும்? ஒரு பேர் சொல்ல லாஸ்ட்டில் கசர் வருதுன்னா அந்த கசர் செய்வதற்கு ஜர்ரு செய்கிற எழுத்து நம்ம பார்த்துட்டோம். பி மின்னு இலா ஃபி இலாமு அந்த மாதிரி பார்த்துட்டோம்ல. அந்த மாதிரி எழுத்து முன்னாடி வந்துச்சுன்னா அது கசர், அது காரணம் தெரிஞ்சு போயிடுது. அப்படி இல்லாமல் கசர் வந்துச்சுன்னு சொன்னால் அது என்ன காரணமாக தான் இருக்க முடியும்? இல்லை, அந்த முத்தக்கல்லிமுடைய ஏ அதில் இருக்குது. அந்த ஏ வந்தால் அது கசர் செய்யும், ஏக்கு தகுந்தவாறு கசராக மாற்றணும், அந்த ஒரு ரீசன் தான் இருக்க முடியும் என்ற காரணத்தினால அந்த ஏ எடுத்தாலும் பஞ்சாயத்து இல்லை, குழப்பம் நமக்கு வராது.
புரிகிறதுக்கு தானே பாஷை எல்லாமே. அந்த ஏ இல்லாட்டாலும் புரிஞ்சுக்கிற முடியும்னா எதுக்கு ஏ என்னத்துக்கு? அதனால் யா இபாதி என்பதை வந்து யா இபாதி என்றும் சொல்லலாம், யா இபாதி என்றும் சொல்லலாம். இந்த முத்தக்கல்லிமையில் வரும்போது இப்படி குரான் பூரா என்ன செய்யும், யா இபாதி என்று நிறைய இடத்துல குரான்லே வரும். அப்போ வந்து அந்த ஏயை காணாமல் அப்படின்னு நினைக்கக்கூடாது, ஏ அங்கே இருக்குது போய்க்கிருக்கிறாங்க. இது ஒரு வகை. இன்னும் சில வகைகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம்.